Vanakkam and welcome back to Xylem CBSE Class 11th and 12th. With me, your Shobi ma'am. You people know when Shobi ma'am is here, no fear, right? Yes, exactly. என்னதான் வந்து படி அப்படினாலும் தளபதி கபடி அப்படினாரு. அதே மாதிரி என்னதான் பிசிக்ஸ் வந்து கான்செப்ட் படிங்க பசங்களா அப்படின்னு நான் சொன்னாலுமே நியூமரிக்கல்ஸ்க்குன்னு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் குறைய போறது கிடையாது. பசங்க நியூமரிக்கல்ஸ் தான் சொல்ல போறீங்க. அப்ப அந்த நியூமரிக்கல்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் நம்மளோட நியூமரிக்கல் எக்ஸ்பிரஸ். பசங்களா எல்லா வருஷமும் டிசம்பர் மந்த் அப்படின்னாவே நம்ம நியூமரிக்கல் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கறத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பிகாஸ் இது உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும், இது உங்களோட ப்ரிப்பரேஷன் ஆகட்டும், எல்லாத்தையும் நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போகுது. இந்த 1 hour என் கூட உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா வந்து இந்த யூனிட்டோட கம்ப்ளீட் நியூமரிக்கல் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, பிகாஸ் எல்லா கொஸ்டினுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், எதுவுமே வந்து நீட்ல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன், நம்ம ஜேஇல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன், அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. சிபிஎஸ்இல என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளவு மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்கிறத வரைக்கும் நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, சோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்னைக்கு நம்மளோட நியூமரிக்கல் எக்ஸ்பிரஸோட முதல் பயணம் டோராவின் பயணங்கள் மாதிரி ஷோபி மேமின் பயணங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த பயணம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் இன்னைக்கு நம்மளுக்கு ரியல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர்ஸ். யாரெல்லாம் இன்னும் இதோட ஒன் ஷாட் பார்க்கலையோ பார்த்துருங்க, அதான் டிஸ்க்ளைமர். அப்பதான் இந்த செஷன் இன்னுமே வந்து எக்ஸலண்டாக இருக்கும். நம்ம சேனல்லேயே அதுக்கு வந்து இப்போ வீடியோஸ் இருக்கு. ஓகே, மறக்காம போய் பாருங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா பசங்களா? லெட்ஸ் பிகின். யாரெல்லாம் இன்னும் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணலையோ லைக் பட்டன் அடிச்சு அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணிடுங்க. அண்ட் சாட்ல ஒரு யோ போட்டுருங்க பார்க்கலாம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மட்டும்தான் சரி, ஓகே நம்மளை கைட் பண்றதுக்கு ஷோபி மேம் இங்க இருக்காங்க, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு வரும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பசங்களா. ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மங்களகரமா லாஸ்ட் இயர்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, figure shows the plot of stopping potential versus 1 by lambda. நார்மலாவே 1 by lambda அப்படிங்கிறது என்னது? 1 by lambda is nothing but your frequency. அப்ப எதுக்கும் கிராஃப் கொடுத்திருக்காங்க? ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் கிராஃப் கொடுத்திருக்காங்க. அதனால டக்குன்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. என்னடா 1 by lambda எங்கேயுமே நம்ம படிக்கலன்னு நினைச்சிடக்கூடாது. ஃப்ரீக்வன்சிக்கும் கிராஃப் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்து ஒரு போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன்ல நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்னு சொல்லிட்டாங்க. வேவ் லென்த் ஆஃப் த ரேடியேஷன் காசிங் photoelectric emission from a surface. ஓகேவா? ஸோ 1 by lambda அப்படிங்கிறது என்னது? இட்ஸ் நத்திங் பட் ஆர் வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க. ஆனால் 1 by lambda அப்படிங்கிறது இட்ஸ் ஆர் ஃப்ரீக்வன்சி. அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். 1 by lambda இஸ் நத்திங் பட் ஆர் ஃப்ரீக்வன்சி. த ஸ்லோப் ஆஃப் த லைன் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த லைனோட ஸ்லோப் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதோட லைனோட ஸ்லோப் அப்படின்னா நம்ம tan தீட்டா எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இந்த லைன் என்னது? ஸ்ட்ரைட் லைன். அப்போ ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னா y இஸ் ஈக்குவல் டு mx பிளஸ் c அப்படின்னு எழுதுவோமா? ஆனால் அதுக்கப்புறம் நம்மளோட போட்டோ எலக்ட்ரிக் எமிஷனோட ஃபார்முலா என்னது? E இஸ் ஈக்குவல் டு phi நாட் பிளஸ் EV V0 அப்படின்னு எழுதுவோம். பிகாஸ் இங்க ஏன் கைனடிக் எனர்ஜி எழுதல? ஏன்னா கிராஃப்ல வந்து V0 கொடுத்திருக்காங்க. E இது என்ன பண்ணிடலாம்? E minus phi naught divided by E is equal to V0 அப்படின்னு எழுதலாமா? E என்னது? H nu minus இது என்னது? H nu naught divided by E is equal to V0 அப்படின்னு எழுதலாமா? அண்ட் இதை தனித்தனியா எழுதணும் அப்படின்னா V0 is equal to H by E nu minus H by E nu naught அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இது என்னது பசங்களா? இது நம்மளோட இன்டர்செப்ட். இது என்னது நம்மளுக்கு? இது நம்மளோட ஆக்சிஸ். அப்ப இது என்னது நம்மளுக்கு? இதுதான் நம்மளோட ஸ்லோப் வேல்யூ which is m. இதுதான் நம்மளோட ஸ்லோப் வேல்யூ tan theta வேல்யூ which is E divided by H அப்படின்னு அர்த்தம். So the perfect answer is E divided by H. Okay, E divided by H. இதுதான் உங்களோட பெர்ஃபெக்ட்டான ஆன்சர், மறந்துடாதீங்க. Okay, so this is going to be your perfect answer. This is going to be your perfect answer. கிளியரா இருக்கு இல்லையா? கிளியரா இருக்கும், கண்டிப்பாக கிளியராக இருக்கும். So this is your answer. ஓகே, ஸோ இது வந்து ஒரு 1 mark கொஸ்டின், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிருந்து தான் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நடக்க போகுது. அதனால ஸ்டே ஃபோக்கஸ்ட். ஓகே, வாட் இஸ் த வேவ் லென்த் ஆஃப் அ ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜி 3.3 × 10 to the power -19 joules? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? வேவ் லென்த் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லாம்டா வந்து என்னன்னு கேட்குறாங்க. எப்போ ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி வந்து 3.3 × 10 to the power -19 ஜூல்ஸாக இருக்கிறப்ப, -19 ஜூல்ஸாக இருக்கிறப்ப.
Okay, so இப்போ what is the formula? E is equal to H into frequency. அப்ப இதை எப்படி எழுதலாம் பசங்களா? EC divided by lambda அப்படின்னு எழுதலாமா? EC divided by lambda, and lambda தான் நம்மளுக்கு வேணும். So E கீழ எடுத்துட்டு வந்துடலாம். Lambda is equal to HC divided by E. HC divided by E. அப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு? Lambda is equal to HC. H and C. H ஓடது என்னது? 6.6 into 10 to the power minus 34. C ங்கிறது என்னது பசங்களா? C is nothing but 3 into 10 to the power 8 whole divided by E ங்கிறது நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 3.3 into 10 to the power minus 19 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Okay, minus 19 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So start பண்ணிடலாமா? அப்ப இதெல்லாம் கேன்சல் பண்ணோம்னா 1 sir, இது 1.1. So இது வந்து என்னது நம்மளுக்கு 6.6 into something. So இது வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா we will be getting 10 to the power, இது வந்து minus 26 ஆக இருக்கும், minus 26, இது plus 19 ஆக மாறும், கரெக்டா? So lambda is equal to 6.6 into 10 to the power minus 26, இது வந்து plus 19, இதை 20 னு வச்சுக்கிட்டோம்னா எவ்வளோ இருக்கும்? So 10 போச்சுன்னா எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? So 16, 19, so இது 20 அப்படின்னம்னா வெறும் 6 மட்டும் இருக்கும். So 10 to the power 7 மட்டும் இருக்கும், கரெக்டா? 10 to the power 5 மட்டும் இருக்கும், ரைட்? இதுல வந்து 5 இல்ல 7 ஆட் பண்ணா தான் நம்மளுக்கு கிடைக்கும். சரி, 10 to the power minus 7. அப்ப இது வந்து நம்மளுக்கு இது 1s are 1.1, கரெக்டா? So 1.1 அப்படின்னா இது கூட 6 மல்டிப்ளை பண்ணாவே போதும், 6 மல்டிப்ளை பண்ணாவே போதும். So 6 into 10 to the power minus 7 இருக்கும். minus 7 அப்படிங்கிறது நம்மளுக்கு யூனிட் கிடையாது. அப்ப என்ன பண்ணுவோம்? இதை 600 into 10 to the power minus 9 meters எழுதலாமா? So lambda is equal to 600 into 600 nanometers அப்படின்னு கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும் பசங்களா? 600 nanometers அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? So this will be 600 nanometers. So this is a perfect answer. ஓகே, ஏன்னா 10 to the power 7 அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஸோ 10 to the power அது 9 தான் மாற்றி ஆகணும். ஸோ 600. மேம் இங்கே 602ன்னு போட்டிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. ஏன் அப்படின்னா நம்ம இங்கே ரவுண்ட் ஆஃபாக வெறும் 6.6ன்னு மட்டும் எடுத்திருக்கோம். ஆனால் ஒரிஜினலாக நம்ம பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ என்னது? 6.626 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இதில் கிடைக்காது. பெரிய மார்க் டிஃப்ரென்ஸ் எல்லாம் குறைச்சிருவாங்களா மேம் அப்படின்லாம் கிடையாது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். திஸ் இஸ் யுவர் தேர்ட் கொஸ்டின். 2020ல கேட்டிருக்காங்க. லிசன் கேர்ஃபுல்லி. கான்செப்சுவல் நியூமரிக்கல்ங்கிறது இதெல்லாம் தான். கான்செப்சுவல் நியூமரிக்கல்ங்கிறது இதெல்லாம் தான். அப்போ கவனிங்க. The maximum kinetic energy of a photoelectron emits is doubled when the wavelength is. அதாவது நார்மலா ஒரு kinetic energy இருக்கு. அது என்னவா இருக்கு நம்மளுக்கு இப்ப double the times ஆயிருக்கு. எப்ப? When the wavelength of the light of the incident on a photosensitive surface changes from 1 to 2. அதாவது நம்மளுக்கு லாம்டா 1 இருக்கிறப்ப அது என்னவா இருந்திருக்கு? கைனடிக் எனர்ஜியா இருக்கு. அதுவே லாம்டா வந்து 2வா மாறுறப்ப from 1 to 2வா சேஞ்ச் ஆகிறப்ப அது என்னவா இருக்கு? நம்மளுக்கு 2 கைனடிக் எனர்ஜியாக மாறி இருக்கு. ஸோ இதை வச்சுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. deduce the expression for the threshold wavelength. ஸோ threshold wavelength லாம்டா நாட் என்னன்னு கேட்குறாங்க, அண்ட் ஒர்க் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டுத்தோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வச்சு சால்வ் பண்ணிடலாமா? ரொம்ப ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ E is equal to ஜென்ரலா ஃபார்முலா என்னது பசங்களா? அது இங்க எழுதிடலாமா? ஸோ ஜென்ரல் ஃபார்முலா will be E is equal to work function plus kinetic energy. கரெக்டா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது HC divided by lambda 1 அப்படின்னு எழுதலாமா? will be equal to HC divided by lambda naught plus kinetic energy. இதுதான் first expression. Second expression என்னது? HC divided by lambda 2. lambda 2வா இருக்கிறப்ப நம்மளுக்கு யார் சேஞ்ச் ஆகுறா? kinetic energy மட்டும் சேஞ்ச் ஆகுறாங்க. இதான் 2. இப்போ அது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போறேன்? நான் வந்து ஆட் பண்ண போறேன். ஐ மீன் சப்ராக்ட் பண்ண போறேன். ஏன்னா சப்ராக்ட் பண்ணா தான் நம்மளுக்கு லாம்டா நாட்ல வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஏன்னா எலிமினேஷன் மெத்தட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்போம். ஸோ எலிமினேஷன் மெத்தட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனை 2வால மல்டிப்ளை பண்றேன். அப்போ மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? 2HC divided by lambda 1 is equal to 2HC divided by lambda naught plus 2 kinetic energy அப்படின்னு கிடைக்கும். செகண்ட்
expression hc divided by lambda 2 is equal to hc divided by lambda naught plus 2 kinetic energy அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நான் எலிமினேஷன் மெத்தட்ல எழுதுனேன்னா என்ன ஆகும்? இது ஃபுல்லா 0 ஆயிடுமா? அப்ப இங்க என்ன நடக்கும் பசங்களா? 2hc divided by lambda 1 minus hc divided by lambda 2 is equal to hc divided by lambda naught. இதில் hc எல்லாம் cancel ஆயிடுச்சு அப்படின்னா cross multiply பண்ணோம்னா 2 lambda 2. So 2 lambda 2 minus lambda 1 divided by lambda 1 lambda 2 is equal to 1 by lambda naught. அப்ப lambda naught மட்டும் வேணும்னா என்ன பண்ணணும்? அப்படியே இதை reciprocal பண்ணணும். So lambda 1 lambda 2 divided by 2 lambda 2 minus lambda 1. இதுதான் this is your threshold wavelength. இதைத்தான் நம்ம threshold wavelength அப்படின்னு சொல்றோம். இவங்க threshold wavelength ஓட முடிக்கல. இவங்க அது கூட என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு? work function என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. So work function will be equal to which is hc divided by lambda naught. lambda naught க்கு பதிலா உள்ள substitute பண்ணிடலாமா? அப்ப phi naught is equal to hc into என்ன கிடைக்கும்? 2 lambda 2 minus lambda 1 divided by lambda 1 lambda 2 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் உங்களோட ஒர்க் ஃபங்க்ஷன். ஓகேவா? அப்ப கான்செப்ட் கிளியரா இல்ல அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது பசங்களா? ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்க அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க? ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நம்ம வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வர ஆன்சர் ரெண்டு பேர்த்துக்கும் மேட்சா இருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணுங்க. ஓகே, அப்படி பண்ணீங்கன்னா ரிவைஸ் ஆன மாதிரி இருக்கும். Okay, so now the next question for discussion is என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. So what is given is இதான் கொடுத்திருக்காங்க. Okay, this is the next question given. So என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா on the basis of the graph shown in the figure answer the following questions. ஓகேவா? ஸோ ஒரு கிராஃப் ஒன்று கொடுத்துட்டு answer the following question கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா which physical parameter is kept constant of the 3 curves. இந்த 3 கர்வ்லையுமே எது கான்ஸ்டன்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? and we people know frequency is directly proportional to நம்மளோட stopping potential and that is directly proportional to the energy and current-ம் intensity-ம் they are directly proportional. okay, அப்ப graph வந்து நம்ம current-க்கும் எதுக்கும் potential-க்கும் plot பண்ணியிருக்கோம். so current-க்கும் potential-க்கும் plot பண்ணியிருக்கோம். அப்ப இதெல்லாம் different potential. கரெக்டா? அப்ப டிஃப்ரெண்ட் பொட்டென்ஷியல்னா என்ன அர்த்தம்? டிஃப்ரெண்ட் பொட்டென்ஷியல் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அண்ட் கரண்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த இடத்துல ஒரே மாதிரி இருக்கு. ஸோ எவ்ரிதிங் டிஃப்ரெண்ட் பொட்டென்ஷியலுக்கு கரண்ட் வந்தாலும் ஒரு பர்டிகுலர் இதுல எல்லாம் ஒன்னா தான் இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் இன்டென்சிட்டி இஸ் கெப்ட். இதுக்கு பேர் தான் என்னது? saturation current. இதுக்கு பேர் தான் saturation current. அண்ட் இந்த இடத்துல என்ன அர்த்தம்? எல்லா கரண்ட்டும் ஒரே மாதிரி போகுது அப்படின்னா intensity is kept as constant. அப்ப இதுல என்ன கான்ஸ்டன்டா வச்சிருக்கோம் நம்ம? intensity is constant. ஏன்னா கரண்ட் வேல்யூ எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு. கரண்ட் வேல்யூ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. ஸோ intensity is constant. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா which of the highest frequency among V1, V2, V3. ஸோ இந்த மூணுத்துலையும் எது ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். we know frequency is directly proportional to EV0. அப்ப இது எல்லாத்துலயும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் எதுக்கு அதிகம்? V1 is greater than V2 is greater than V3. அப்ப ஆட்டோமேட்டிக்கா F1 is greater than F2 is greater than F3. So V1, so that is V1க்கு தான் அதிகமான frequency இருக்கு. V1 has highest frequency. ஓகே, ஹையர் ஃப்ரீக்வன்சி இப்படி எழுதுனீங்கன்னாவே போதும், ஆன்சர் மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா? V1 has the highest frequency அப்படின்னு எழுதுனீங்கன்னாவே போதும், மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The stopping potential is in an experiment on photoelectric effect is 1.5 volt. அதாவது ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் என்னன்னு கொடுத்துருக்காங்க பசங்களா? நம்மளுக்கு 1.5 வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு வாட் இஸ் த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த போட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட்டட். ஸோ கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கால்குலேட்ஸ் இன் ஜூல்ஸ், அதாவது ஜூல்ஸ்ல கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஸோ இது நம்மளுக்கு எதுல வேணுமாமா? ஜூல்ஸ்ல வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலையன்ஸ் அப்படிங்கிறது பார்த்துடலாமா? இதோட ரிலையன்ஸ் ஆர் வெரி ஈஸி. இதோட ரிலையன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி, சிம்பிள். we know kinetic energy is equal to EV0 அப்படின்னு அர்த்தம். ரைட்? ஸோ கவனிச்சுக்கோங்க மேம். அப்போ EV நாட் தான் நம்மளுக்கு 1.5ன்னு கொடுத்துட்டாங்கல்ல. அப்போ 1.5 வோல்ட்டே நான் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டா வச்சுக்கலாம். ஆனா இதுக்கு வெறும் ஹாஃப் மார்க் தான் கொடுப்பாங்க. பிகாஸ்
இது என்னது நம்மளுக்கு? இது வந்து எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கு. ஓகேவா? இதை நீங்க அப்படியே கொடுத்தீங்கன்னா அது எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கு. ஸோ இதை நம்ம ஜூலா கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ஜூலா கன்வெர்ட் பண்றப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு ரைட் 1.6 into 10 to the power minus 19 into 1.5 அப்படின்னு எழுதணும். இந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இட் வில் பி கன்வெர்ட்டிங். இது கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்படி எழுதுறப்ப தான் உங்களுக்கு கைனடிக் எனர்ஜி என்னவாக இருக்கும் பசங்களா? ஜூல்ஸ்ல கிடைக்கும். இதுக்கு தான் வந்து உங்களுக்கு கரெக்டா வந்து 1 மார்க் கொடுப்பாங்க, இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்க. அப்ப ஞாபகம் வச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ அப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் 1.4 into 10 to the power minus 19 ஜூல்ஸ் அப்படின்னு கிடைக்கும். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2.4 into 10 to the power minus 19 ஜூல்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இதை மட்டும் எழுதுனீங்க அப்படின்னா half மார்க் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த தப்பு பண்ணிடாதீங்க, யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? நான் the next question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். work function of aluminium is 4.2 electron volt. ஓகேவா? electron volt. so 5 வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க? 4.2 electron volt ன்னு கொடுத்துட்டாங்க. if 2 photons each of energy 2.5 electron volt, அதாவது 2 photon இருக்கு. ஓகேவா? அதுல ஒரு ஃபோட்டான் வந்து என்னது அப்படின்னா 2.5 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப 2 இருக்கு. அப்ப 2 ஃபோட்டானோட எனர்ஜி என்னது? 2 into 2.5 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ விச் இஸ் இந்த இடத்துல 10. ஸோ 5 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இது எக்ஸாக்ட் எனர்ஜி கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, will the emission of the electron takes place? justify your answer. அப்படின்னா என்ன அர்த்தம்? போட்டோ எலக்ட்ரான்ல எமிஷன் நடக்குமா? நடந்துச்சுன்னா அதுக்குண்டான உங்க கதைகளை சொல்லுங்க, அவங்க கருத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் இதோட கருத்து. பிகாஸ் ஒரே ஒரு கருத்து தான். எப்போ நம்மளுக்கு எமிஷன் நடக்கும்? எமிஷன் வில் பி டேக்கிங் பிளேஸ் வென் எனர்ஜி இஸ் கிரேட்டர் தேன் ஒர்க் ஃபங்க்ஷன். அப்போதான் நம்மளுக்கு என்ன நடக்கும்? கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ பாருங்க, இங்க எது இருக்கு? 5 is greater than 4.2. டெஃபினட்டா. அப்ப கைனடிக் எனர்ஜி இஸ் மேக்ஸிமம். கைனடிக் எனர்ஜி வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ டெஃபினட்டா எமிஷன் நடக்கும். இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் பசங்களா? நம்மளுக்கு எமிட் ஆகும், எமிஷன் நடக்கும். அப்படிங்கிற கதையை நீங்க அழகா எழுதுனீங்க அப்படின்னாவே போதும். ஓகேவா? அழகா எழுதுனீங்க அப்படின்னாவே நம்மளுக்கு போதும். புரியுதா? அழகா எழுதுனீங்கன்னாவே போதும். ஓகே, ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் wait a minute, நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோம் பசங்களா, நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஸோ 2 photo electrons each of energy electron volt அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்னது? 2 into. ஸோ ஓகே, what is the problem? The work function of aluminium is 2.4 electron volt if 2 photons each of 2.5. இப்படி பண்ணா மிஸ்டேக் ஆயிடும். பிகாஸ் லிசன் கேர்ஃபுல்லி, நம்ம எனர்ஜின்னு எழுதுறப்ப HC அப்படின்னு எழுதுறோம், HF அப்படின்னு சொல்லி எழுதுறோம். கரெக்டா? நான் இது வந்து தப்பு. ஏன் மேம் இது தப்பு? இவ்வளவு நேரம் அப்படியே எழுதிட்டே போனீங்களே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இது தப்பு. ஏன் மேம் இது தப்பு அப்படின்னா, ஒரு ஃபோட்டான் உள்ள வரப்ப என்ன ஆகுமோ அதுதான் எல்லா டைமும் நடக்கும். ஸோ யூ ஹாவ் டு கேல்குலேட். இந்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு கேல்குலேட் ஒன்லி 1 ஃபோட்டான். 4 ஃபோட்டான் வருது, 10 ஃபோட்டான் வருது அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். நீங்கள் ஒரு ஃபோட்டானை தான் நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். அப்போ ஒரு ஃபோட்டானை மட்டும் நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இஃப் யூ ஆர் கேல்குலேட்டிங் ஒன்லி 1 ஃபோட்டான், ஓகேவா? ஒரே ஒரு ஃபோட்டானை மட்டும் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் நம்மளுக்கு? So if you are calculating only 1 photon, so energy will be 2.5. அதுக்கப்புறம் அது எவ்வளவு வந்துட்டு போகுது? அது லைட், அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் எடுக்கணும். And work function is 4.2 electron volt. அப்ப நம்மளோட kinetic energy maximum will be equal to 2.5 minus 4.2 அப்படின்னு கிடைக்கும். So this will be negative. கரெக்டா? அப்ப கைனடிக் எனர்ஜி என்னவாகுது? நம்மளுக்கு நெகட்டிவ்ல கிடைக்குது. ஸோ தட் மீன்ஸ் நோ எமிஷன்.
ஓகேவா, that will be no emission. Okay, so careless mistakes வர்றது தான். அந்த careless mistakes வர்றப்ப நீங்க என்ன பண்ணணும், you have to think twice. ஓகேவா, யார ஆணைக்கும் அடி சறுக்கும்ங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு careless mistakes இருக்கும். இதுதான். அப்ப 4 ஃபோட்டான் இருக்கு, 5 ஃபோட்டான் இருக்கு அப்படின்னோடனே டக்குன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பழைய மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதிடக்கூடாது. ஓகே, ஸோ எத்தனை ஃபோட்டான் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி தான் நம்மளுக்கு பேசும். அதனால ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி பார்க்குறப்ப கைனடிக் எனர்ஜி நெகட்டிவாக இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் கம்மியாக இருக்கு, which is நம்மளோட எனர்ஜி இஸ் லெஸ்ஸர் தேன் த ஒர்க் ஃபங்க்ஷன். அப்போ டெஃபினட்டாக ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்க போகிறது இல்லை. ரைட், ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஓன்ட் டேக் பிளேஸ் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி முடிக்கணும். ஓகே, நான் the next question என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, use Einstein's photoelectric equation to show how from this graph. அதாவது ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் கிராஃபை வந்து நம்ம கண்டுபிடிச்சு அதில் த்ரெஷ்ஹோல்டு என்ன, அதுக்கப்புறம் வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ எழுதிடலாமா? இப்போதான் நம்மளுக்கு தெரியும் மேம், இது வி, இது ஃப்ரீக்வென்சி அப்படின்னா இப்படி இருக்கும் மேம், இதுதான் த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வென்சி மேம். அப்போ த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வென்சி அப்போ ஸ்லோப் என்னவாக இருக்கும் நம்மளுக்கு, ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை இ ஆக இருக்கும். ஆல்ரெடி படிச்சிட்டோம். ரைட், ஆல்ரெடி படிச்சிட்டோம். அண்ட் இது என்னவாக இருக்கும், இது இப்படி வர்றப்ப இந்த கேப்பை நம்ம வந்து மைனஸ் ஹெச் டிவைடட் பை இ அப்படின்னு எழுதியிருப்போம். மைனஸ் ஹெச் டிவைடட் பை இ அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம். இந்த இடத்துல இதோட வி நாட் இருக்கும். ரைட், இது இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட கிராஃப். ஆதி காலத்திலேருந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். இவங்க த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வென்சியை பற்றி பேசுங்கிறாங்க. ஸோ த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வென்சி அப்போ என்ன ஆகும்னா, த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வென்சி இஸ் த மினிமம் ஃப்ரீக்வென்சி. அட்லீஸ்ட் அந்த லெவலுக்காச்சும் இருந்தால் தான் ஒரு எலக்ட்ரானை நம்ம வந்து வெளியே எடுத்துகிட்டு வர முடியும். ஓகேவா, அட்லீஸ்ட் அதுக்கு ஈக்குவலாக வச்சிருக்கணும். அப்போ த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வென்சி அப்போ நம்ம ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் வில் பி 0. ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் எப்படி இருக்கும் பசங்களா, நம்மளுக்கு 0. ஸோ இந்த இடத்துல நம்மளோட v என்னது, v is equal to 0 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அடுத்தது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் கேன் பி டிட்டர்மைன்ட். ஸோ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம், m is equal to h divided by e அப்படிங்கிறது நம்ம ஸ்லோப்பா. அப்போ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேணும்னா ஸ்லோப் into e is equal to h. ஸ்லோப் into e is equal to h. அப்போ இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக எழுதணும் அப்படின்னாவே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணணும் பசங்களா, யூ ஹாவ் டு ரைட் இட். ஸோ தீஸ் கான்செப்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேணும் அப்படின்னா வி ஹாவ் டு ரைட் ஸ்லோப் இன்டூ இ. ஓகேவா, ஸ்லோப் இன்டூ இ அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஸ்லோப் இன்டூ இ. அப்போ ஸ்லோப் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி எழுதணும். ஓகேவா, கண்டுபிடிச்சி எழுதணும். ஸோ ஸ்லோப் வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா dy டிவைடட் பை df அப்படின்னு கிடைக்குமா. ஸோ ஸ்லோப் வேல்யூ வில் பி v2 மைனஸ் v1 டிவைடட் பை f2 மைனஸ் f1 இன்டூ இ அப்படின்னு கிடைக்கும். ஸோ விச் இஸ் del v டிவைடட் பை del f இன்டூ இ அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, அப்போ இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் எழுதுனீங்க அப்படின்னாவே யூ வில் பி கெட்டிங் த மார்க். இந்த மாதிரி கான்செப்ட்லாம் எழுதுனீங்க அப்படின்னாவே யூ வில் பி கெட்டிங் த மார்க். அப்போ இவங்க கேட்குற எந்த கொஸ்டின்லையுமே டைரக்டான ஆன்சர்ஸ் கிடையாது. எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குங்கிறத பார்த்து தான் அதை எடுக்கிறாங்க. புரியுதா? ஸோ யூ பீப்புள் ஷுட் நாட் பி வெரி லெத்தார்ஜிக், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ நான் let's roll for the next question. அடுத்த கொஸ்டினுக்கு என்ன பண்ணிடலாம், ரோல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின். plot a graph to show the variation of stopping potential with frequency of incident radiation in relation to photoelectric effect. ஸோ நம்ம கிராஃப் வந்து நம்மளை பிளாட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, எதுக்கும் நம்மளை கிராஃப் பிளாட் பண்ண சொல்கிறாங்க பசங்களா. ஸோ கிராஃப் பிளாட் பண்ணுறப்ப வேரியேஷன் ஆஃப் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். ஸோ ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுக்கும் ஃப்ரீக்வென்சிக்கும் நம்மளை கிராஃப் பிளாட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கும். ஓகேவா, ஃபோட்டோ எலக்ட்ரிக் வந்து நம்மளுக்கு வந்து எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்படி இருக்குமா, இப்படி இருக்கும். ரைட், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிராஃப் எதுக்கு, இது v1, இது v2, இது v3. v1 இஸ் கிரேட்டர் தேன் v2 இஸ் கிரேட்டர் தேன் v3. அண்ட் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இன்டென்சிட்டி எப்படி இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கோம், இன்டென்சிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். இன்டென்சிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். இது கரெக்டாக இந்த கிராஃப்? மேம் தப்பு மேம், இந்த கிராஃப் வந்து நம்ம கரண்ட்டுக்கும் வெலாசிட்டிக்கும் தான், கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் தான் மேம் போடுவோம். இந்த கிராஃப் போடக்கூடாது. எக்ஸாக்ட்லி, யூ ஷுட் நாட் ட்ரா திஸ் கிராஃப். இந்த கிராஃப் போடவே கூடாது.
அப்போ நம்ம என்ன கிராஃப் தான் வரையணும்? நார்மல் கிராஃப். ஃப்ரீக்குவென்சிக்கும் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுக்கும் எடுத்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் கிராஃப். அப்போ இதுலேருந்து தெரிஞ்சிருக்கும் ஃப்ரீக்குவென்சி ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் யுவர் தீட்டா. இங்கே ஸ்லோப் இருக்கும். ஸ்லோப் வில் பி h/e ஆக இருக்கும். ரைட், இது வந்து நம்மளோட த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்குவென்சி வேர் நம்மளோட ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் வில் பி 0 அண்ட் இந்த இடம் எப்படி இருக்கும்? நம்மளோட ஒர்க் ஃபங்க்ஷன் விச் இஸ் மைனஸ் e டிவைடட் பை h இன்டூ v0 அப்படின்னு இருக்கும். ஓகே, இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். ஸோ இதைத்தான் நீங்கள் எழுதி இதைத்தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னாவே போதும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னாவே போதும். கிளியராக இருக்கா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹாவ் டு டூ. அப்போ ஒவ்வொரு கொஸ்டினும் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க, இல்லாட்டி டிஃபிகல்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். The radiation of frequency in 10 to the power 15 hertz. Okay, incident on two photosensitive surface P and Q. அதாவது ரெண்டு surface இருக்கு which is P which is Q. ஓகேவா? இதுல வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகுது? வந்து படுது. எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில்? 10 to the power 15, 10 to the power 15 படுது. அப்படி படுறப்ப there is no photoelectric emission from surface P. சர்ஃபேஸ் பியில் என்னல நம்மளுக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் கிடையாது. ஸோ பிஇஇ 0வாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனர்ஜி இஸ் வெரி வெரி லெஸ்ஸர் தேன் த ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, த photo emission occurs from the surface Q, but electrons have zero kinetic energy. அதாவது kinetic energy வந்து 0வாக இருக்கு, photo emission நடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? energy should be equal to the work function. அப்பதான் kinetic energy is equal to E minus work function போடுறப்ப we will be getting 0. kinetic energy இருக்காது. ஓகேவா? explain these observations and find the value of work function for the Q. ஓகேவா? Qவோட ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இதெல்லாம் நீங்கள் அழகாக எப்பவும் போல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஒர்க் ஃபங்க்ஷன் ரெண்டுத்துக்குமே சேம், ரைட்? ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் சேம் டு எவ்ரி திங். அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் கேன் பி ரிட்டன் ஆஸ் h இன்டூ f0. கரெக்டா? h என்னன்னு கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் யுவர் h? h is given as 6.6 into 10 to the power minus 34 அப்படின்னு கிடைக்கும். Right? So, what we have to find is, we have to find the work function for your Q0. அப்ப இங்க என்ன? அதாவது 10 to the power 15 இருக்கிறது அப்படிங்கிறதா நம்மளோட F0. ஏன்னா இதுக்கு ஈக்குவலா இருந்தா தான் எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும், ஆனா அதுக்கு வெலாசிட்டி இருக்காது. அப்ப into 10 to the power 15 into 10 to the power 15. work function நம்மளுக்கு எப்படி இருக்கணும்? எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் it should be on இது வந்து எப்படி இருக்கணும் நம்மளுக்கு? இது வந்து எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்கணும். it should be in electron volt. so whole divided by 1.6 into 10 to the power minus 19 ஆக இருக்கணும். ஓகே, அப்போ இதை டோட்டலாக நம்ம சால்வ் பண்ணி முடித்தோம் அப்படின்னா you will be getting 4.125 into electron volt. So this will be 4.125 into electron volt ஆக கிடைக்கும். 4.125 into electron volt ஆக கிடைக்கும். ஓகே, மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஜூல்ஸ் கிடைக்கும், டிவைட் பண்ணீங்கன்னா எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்கும். அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஸோ வெரி சிம்பிள் கொஸ்டின். உங்களோட இந்த எக்ஸ்பிளனேஷன் தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் இதுக்கு அவ்வளோதான். எக்ஸ்பிளனேஷன் எப்போ கொடுக்க முடியும்? கான்செப்ட் புரிஞ்சா மட்டும்தான். அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பாருங்க. an alpha particle and a proton are accelerated through a same potential difference. ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்குமே எப்படி இருக்கு? சேம் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்ல வந்து ஆக்சலரேட் ஆகுது. அப்ப பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் ஆஃப் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் ஆஃப் புரோட்டான் பார்ட்டிகல். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் their de Broglie wavelength. So that means del alpha divided by lambda alpha divided by lambda proton வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபைன், இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் இதுக்குண்டான ஈக்குவேஷன் எழுதணும். என்ன ஈக்குவேஷன்? யாரெல்லாம் செஷன் கவனிச்சாங்களோ உங்களுக்கு தெரியும். lambda is equal to h divided by root of 2mq into del v அப்படின்னு படிச்சிருப்போம். q அப்படிங்கிறது சார்ஜ், del v அப்படிங்கிறது நத்திங் பட் யோர் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். அப்போ பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் சேம்ட்டாங்க. ஹெச்ன்னு ஆல்ரெடி கான்ஸ்டன்ட் தான், பட் இது ஆல்ஃபா, இது வந்து புரோட்டான். அப்போ ரெண்டுத்துக்கும் மாஸும் சார்ஜும் டிஃபரெண்ட் ஆகும். கரெக்டா? அப்போ ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எடுத்துக்கிட்டீங்க. இதுலேருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு? லாம்டா இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் 2 இன்டூ எம் இன்டூ கியூ. இதான் நம்ம வேல்யூ. 2 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் தான். 2 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் தான். ஸோ எம் இன்டூ கியூ இதுதான் நம்மளோட வேல்யூ. அப்போ
லாம்டாவா இருந்துச்சு, அதாவது நம்மளோட லாம்டா ஆல்ஃபா பார்ட்டிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா மாஸ் எப்படி இருக்கும்? 4 டைம்ஸ் ஆஃப் த புரோட்டானாக இருக்கும். மாஸ் எப்படி இருக்கும் பசங்களா? 4 டைம்ஸ் ஆஃப் த புரோட்டான். எல்லாரும் வந்து ஆட்டம்ஸ் படிச்சிருப்பீங்க. ஆட்டம்ஸ் படிக்காதவங்க போய் படிங்க, அங்க இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சார்ஜ் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு வந்து 2 டைம்ஸ் ஆஃப் புரோட்டானாக இருக்கும். இதுவே புரோட்டான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புரோட்டான் இஸ் நத்திங் பட் மாஸ் ஆஃப் புரோட்டான் into charge of proton. ஓகேவா? அப்ப நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன்? நம்மளுக்கு சிம்பிளா இருக்கணுங்கிறக்காக ஆல்ஃபா பார்ட்டிக்கலை புரோட்டான் மாதிரி எழுதியிருக்கேன். அப்பதான் நம்மளுக்கு கேன்சல் ஆகும். ஸோ லாம்டா ஆல்ஃபா லாம்டா புரோட்டான் will be equal to இந்த இடத்துல ரூட் ஆஃப் எம்பி கியூபி டிவைடட் பை ரூட் ஆஃப் 4mp 2qp அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆச்சுன்னா 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 4 into 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 4 ரூட்டுக்கு வெளியே எடுத்தோம்னா 2 root 2 ஆக இருக்கும். ஸோ the ratio is going to be 1 divided by 2 root 2. 1 divided by 2 root 2 அப்படின்னு கிடைக்கும். 1 divided by 2 root 2 கிடைக்கும். இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 2 marks. ஓகே, ஸோ ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்க உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சா தான் ஈஸியாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு. Plot a graph showing variation of de Broglie wavelength associated with a charged particle mass versus 1 divided by root v. Okay, root v. V is a potential difference through which the particle is accelerated. So, plot a graph. நம்ம வந்து graph plot பண்ணணும். எதுக்கும் graph plot பண்ணணும் பசங்களா? So, graph should be plotted for எதுக்கு? நம்மளோட wavelengthக்கும் 1 by del v க்கும். ஓகேவா? 1 by root of potential plot பண்ணனும். How does this graph gives us the information of the magnitude of the charged particle? அதாவது charged particle ஓட magnitude என்ன அப்படின்னு கேக்குறாங்க. So we people know. இப்போ இதுதான் ஒரு கிராஃப். இது ரெண்டும் வந்து அப்படியே வரையறப்ப டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கு. கரெக்டா? ஏன்னா இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். 1 by root del root v எழுதுறப்ப டைரக்ட்லி ப்ரொபோஷனல் மாதிரி தான் இருக்கும். ஸோ m is equal to tan theta. கரெக்டா? ஒருவேளை கிராஃப் இப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னாங்கன்னா இப்படி வரைஞ்சிருப்போம். ஏன்னா ரெண்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஆனா 1 by root v தான் கொடுத்துருக்காங்க. அதனால ஸ்ட்ரெயிட் கிராஃப் தான் வரும். மறந்துடாதீங்க. ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர்ஸ். ஓகே, பி சீரியஸ் பசங்களா, பி சீரியஸ். அண்ட் யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதான் உங்களுக்கு அடுத்தடுத்த செஷனோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நோட்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டியில் அவைலபிளாக இருக்குது. அங்கே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, செஷன் முடிஞ்ச உடனே நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பசங்களா. அப்போ இதிலிருந்து we have to identify. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம எக்ஸ்பிரஷன் எழுதணும். h divided by root of 2mq into del v அப்படின்னு. இதில் இது வந்து y axis. x axis என்னது? x axis மட்டும் தனியா பிரிச்சு எழுதிரலாமா? x axis is nothing but 1 divided by del v. அப்ப இதுதான் x axis. அப்ப இது டோட்டலா என்னது? இதுதான் m. இதுதான் நம்ம ஸ்லோப். அப்ப ஸ்லோப் is equal to h divided by root of 2mq. ஓகே, இது ஸ்லோப், இது நம்மளோட மாஸ். அப்ப நான் ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணனா m ஸ்கொயர் is equal to h ஸ்கொயர் divided by 2mq னு கிடைக்கும். நம்மளுக்கு என்ன தேவை? சார்ஜோட மேக்னிடியூட் தேவை. What we need the magnitude of charge. அப்ப சார்ஜோட மேக்னிடியூட் தேவைனா சார்ஜ் இந்த பக்கமும் இது இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடலாமா? So q is equal to h ஸ்கொயர் divided by 2 into slope into mass square into slope square 2m into slope square அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அண்ட் இதுதான் உங்களோட மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ். இதுதான் உங்களோட மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் 2m into slope square. ஓகே, அப்போ இதெல்லாம் உங்களால எப்போ எழுத முடியும்? எப்போ உங்களுக்கு கான்செப்ட் தெரியுதோ அப்போதான் இதெல்லாம் எழுத முடியும் பசங்களா. கான்செப்ட் தெரியாத வரைக்கும் இதை எழுத முடியாது. கான்செப்ட் தெரியாத வரைக்கும் you can't write. You can't find it out. Okay, you can't. So now let's go for the next one. Okay, so let's go for the next one போறதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன பண்ணிடணும்? எல்லாரும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க லிங்க்ல டெலிகிராம் குரூப் இருக்கு, வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்கு, அதுல எல்லாத்துலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அங்கதான் சுட நோட்ஸ் கிடைக்கும். இந்த செஷன் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் உங்க நோட்ஸ் அதுல அப்டேட் செய்யப்படும். அதனால அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஜோதியில ஐக்கியம் ஆயிக்கோங்க, சங்கத்துல உறுப்பினர் ஆயிக்கோங்க. உங்களுக்கு பிசிக்ஸ் வந்து ஈஸி பீஸி லெமன் ஸ்குவீஸியா மாறிடும். அதுக்கு ஷோபி மேம் கேரண்டி.
ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன பண்ணணும் பசங்களா? சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷனில் யார் இன்னும் ஒரு யோ போடலையோ யோ போட்டுருங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன நியூமரிக்கல் எக்ஸ்பிரஸ் செஷன் வேணும், எந்த யூனிட்ல வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒரு யோவோட ரெப்ரசென்ட் பண்ணுங்க. அப்பதான் அதுக்கேத்தாப்புல நான் ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகே ஸோ பசங்களா லெட்ஸ் பிகின் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. draw graphs showing the variation of photoelectric current with applied voltage for two incident radiations of equal frequency and different intensities. ஸோ இப்போ நம்ம எதுக்கும் கிராஃப் பிளாட் பண்ண போகிறோம். கொஸ்டினை தெளிவாக படிச்சுக்கோங்க. கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் பிளாட் பண்ண போகிறோம். அப்போ இந்த கிராஃப் நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. எப்படி இருக்கணுமாமா? ஸோ டூ இன்சிடென்ட் ரேடியேஷன்ஸ், ஓகேவா, ஹேவிங் ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி. ஸோ சேம் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ஓகேவா, ஸோ ஹேவிங் சேம் ஃப்ரீக்வன்சி அண்ட் டிஃப்ரெண்ட் இன்டென்சிட்டிஸ், அப்போ இன்டென்சிட்டிஸ் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட். ஸோ இது எப்படி பிளாட் பண்ணலாம்? சேம் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னது நம்மளுக்கு இது இந்த இடத்துல சேம் வோல்டேஜாகவும் இருக்கும், சேம் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலாகவும் இருக்கும். அப்போ இப்படி எழுதலாமா? இது I1, இது I2. ஸோ இந்த இடத்துல சேம் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் அண்ட் we can also write I1 is greater than I2 அப்படின்னு எழுதலாம். ஓகே, அப்போ உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் தேவை. இந்த கிராஃப் இருந்துச்சு அப்படின்னா they will be giving you mark. அவ்வளோதான், 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே ஸோ now let's go for the next question. என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம், சால்வ் பண்ணிடலாம். ஸோ here comes the next question. In the study of photoelectric effect, the graph between the stopping potential and frequency of the incident on two different materials P and Q is shown below. ரெண்டு different materials இருக்கு, அதோட கிராஃப் கீழே கொடுத்துட்டு which one of the two metals has higher threshold frequency? எதுக்கு அதிகமான threshold frequency இருக்குன்னு கேக்குறாங்க. ஸோ இது frequency அப்படின்னா இது threshold frequency of P, இது threshold frequency of Q. P பெருசா Q பெருசா? Q தான் மேம் பெருசு. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? ஸோ the threshold frequency of Q is greater than threshold frequency of P. ஓகேவா? அப்போ இந்த Q-வை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு நிறைய எனர்ஜி தேவை. ஓகே, இதை எழுதுனீங்க அப்படின்னா 1 மார்க் ஆச்சு. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. அதுலேயே நிறைய சப்டிவிஷன்ஸ் வச்சிருக்காங்க. என்ன சப்டிவிஷன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா determine the work function of the metal which has the greater value. அதாவது ஒர்க் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும், எதுக்கு அதிகமான வேல்யூ இருக்கோ அதுக்கு. ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம்? ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது HC டிவைடட் பை லாம்டா நாட். இங்கே நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீக்வன்சியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நியூ நாட், அதாவது phi நாட் வில் பி ஈக்குவல் டு H இன்டூ F நாட். கரெக்டா? ஸோ இதில் யாருக்கு அதிகமான ஃப்ரீக்வன்சி இருக்குது? Qக்கு தான் இருக்குது. ஸோ நம்ம ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் Q தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 6.6 இன்டூ 10 to the power minus 34 இன்டூ இங்கே நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்? நம்மளுக்கு வாட் இஸ் கோயிங் டு பி த வேல்யூ which is 6, right? So the value will be 6 into 10 to the power 14. ஓகே, ஸோ நார்மலாக விட்டோம்னா ஜூல்ஸில் கிடைக்கும், நம்மளுக்கு எலக்ட்ரான் வோல்ட்டில் கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? 1.6 into 10 to the power minus 19 அப்படின்னு போட்டீங்கன்னா உனக்கு எலக்ட்ரான் வோல்ட்டில் கிடைச்சிடும். அப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி, ஃபைனலாக இதோட ஆன்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is 2.5 electron volt. ஸோ 2.5 electron volt. ஜூலில் நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னதான் பண்ணணும்? எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். அண்ட் பசங்களா ஸ்டாப் த வீடியோ, ஒர்க் இட் அவுட். அதுக்கப்புறம் திரும்ப வந்து என்ன பண்ணுங்க, பாஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அதுக்கப்புறம் வந்து ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து மேம் நீங்கள் இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணலை அப்படின்னு கேட்டால் ரொம்ப வந்து என்ன ஆகும், உங்களுக்கு ரொம்ப டிலே ஆகும் அண்ட் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால ஒவ்வொரு டைமும் ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ஒர்க் அவுட் திஸ், இந்த ஆன்சர் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. ஓகே, அட்லீஸ்ட் இதைவாச்சும் நம்ம பண்ணணும், அப்போதான் ஃபைனல் எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நான் let's go for the next subdivision. Same அதே தான். Find the maximum kinetic energy of the electron emitted by the light of frequency 8 into 10 to the power 14 Hz. அதாவது
நம்மளோட frequency என்னது ஒரு லைட் வந்து பட்டிருக்கு அந்த லைட்டோட frequency வந்து 8 into 10 to the power 14 hertz னு கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம kinetic energy கண்டுபிடிக்கணும் maximum so maximum kinetic energy னா என்ன அர்த்தம் maximum kinetic energy is equal to E minus work function கரெக்ட்டா E என்னது h into frequency minus h into f naught h காமனா எடுத்துட்டோம் அப்படினா f minus f naught right so kinetic energy will be equal to h க்கு என்னது h is 6.6 into 10 to the power minus 34 f வந்து நமக்கு 8 minus threshold frequency என்னது 6 ஓகேவா so 6 அப்ப வந்து 6 into 10 to the power 14 அப்படினு கிடைக்கும் okay so this is your kinetic energy and இது normal kinetic energy ஆக இருக்கு இத நம்ம என்ன பண்ணனும் இப்ப இத வந்து நம்ம electron voltல எழுதணும் அப்படினா 1.6 into 10 to the power minus 19 னு போடணும் so அப்படி போட்டு சால்வ் பண்ணீங்க அப்படினா you will be getting 0.83 electron volt அப்படினு கிடைக்கும் என்ன கிடைக்கும் 0.83 electron volt அப்படினு கிடைக்கும் okay you will be getting 0.83 electron volt ஒரு டைம் பாஸ் பண்ணுங்க again rework பண்ணுங்க புரியுதா பசங்களா yes so be serious இவ்ளோ எஃபோர்ட் எதுக்கு போடுறோம் அப்படினா உங்களோட போர்ட் எக்ஸாம்ஸ் ஈஸியா இருக்கணும்ங்கறக்காக and you know சும்மா ஏதோ ஒன்னு ஷோபி மேம் எடுத்துட்டு வர மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெளிவா தெரியும் நீங்க 100% நம்புறீங்க thanks for that அதனால தான் இவ்ளோ ஹார்ட் வர்க் பண்ணி உங்களுக்கு என்னென்ன क्वेश्चंस பாசிபிள் முடியுமோ அத்தனை क्वेश्चंस எடுத்துட்டு வந்திருக்கு please sit and watch and be successful okay be successful பசங்களா அவ்வளவுதான் பெருசா வேற எதுவுமே தேவை கிடையாது okay yes so now let's go for the next question it is a part of 3 mark 3 markல ஒரு பார்ட்டா கேட்டிருக்காங்க find the relation between three wavelengths lambda 1 lambda 2 lambda 3 from the energy level diagram shown below உடனே மேம் என்ன மேம் ஆட்டம்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க இது வந்து நம்மளோட dual nature தான் சோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் lambda 1 lambda 2 lambda 3 எப்படி ஒண்ணோட ஒண்ணு ரிலேட் ஆயிருக்கு அப்படினு கண்டுபிடிக்கணும் சோ ஃபர்ஸ்ட் lambda 1 எழுதலாமா hc divided by lambda 1 அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் சோ எதில இருந்து இருக்கு சோ lambda 1 அப்படிங்கிறது c ல இருந்து b க்கு வரப்ப கிடைக்கக்கூடியது ஒண்ணு அப்ப c minus b is equal to hc divided by lambda 1 அடுத்தது so c minus a is equal to hc divided by lambda 3 அடுத்தது b minus a is equal to lambda 2 ஓகே சோ இது அவங்க கொடுத்துட்டாங்க क्वेश्चनல இருந்து நம்ம இத எழுதிட்டோம் இனி இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம் இது ரெண்டுத்தையும் ஒண்ணோட ஒண்ணு ஆட் பண்ணோம் அப்படினா நமக்கு வந்து என்ன கிடைச்சிரும் அப்படினா lambda 3 கிடைச்சிரும் ஏனா lambda 3 தான் எல்லா லெவலுமே நமக்கு கிடைக்குது ரைட் அப்ப நான் என்ன பண்றேன் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன் அப்ப this is my first expression this is my second expression this is the third expression adding 1 and 3 அப்ப என்ன கிடைக்கும் so EC minus EB is equal to HC lambda இந்த இடத்துல EB minus EA is equal to HC divided by lambda 2 இது ரெண்டுத்தையும் நான் வந்து ஆட் பண்றேன் அப்படினா இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும் so EC minus EA is equal to HC into 1 by lambda 1 plus 1 by lambda 2 னு கிடைக்கும் இந்த EC minus EA அப்படிங்கிறது என்னது நம்மளோட செகண்ட் எக்ஸ்பிரஷன் அப்ப இதுல HC divided by lambda 3 is equal to HC into 1 by lambda 1 plus 1 by lambda 2 னு எழுதலாம் HC divide ஆயிடும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படினா பேலன்ஸ் என்ன இருக்கும் நமக்கு சோ பேலன்ஸ் வந்து 1 by lambda 3 is equal to lambda 2 plus lambda 1 divided by lambda 1 lambda 2 அப்படினு இருக்கும் finally lambda 3 can be written as lambda 1 lambda 2 divided by lambda 2 plus lambda 1 அப்படினு கிடைக்கும் இதுதான் உங்களோட எக்ஸ்பிரஷன் this is going to be your expression ஓகேவா இந்த எக்ஸ்பிரஷனை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க சோ ஈஸி லெவல் எப்போ உங்களுக்கு எலிமினேஷன் மெத்தட் நல்லா தெரியுதோ ஈக்குவேஷன் எழுத தெரியுதோ ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் நீங்க அசால்ட்டா வந்து என்ன பண்ணிடலாம் அடிச்சு துவம்சம் பண்ணிடலாம் பசங்களா கூல் டெர்மி கூல் தான் ஓகே இட்ஸ் சோ கூல் now அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் draw a plot showing the variation of photoelectric current with collector potential so that means currentக்கும் நம்ம எதுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் நம்ம கிராஃப் பிளாட் பண்ணனும் with different frequencies same intensities so different frequency னா என்ன அர்த்தம் ஆட்டோமேட்டிக்கா different potentials அப்படினு அர்த்தம் ரைட் அப்ப இங்க டிஃபரண்ட் ஆரம்பிக்கணும் and same
என்னது intensity அப்படின்னா கரண்ட் எல்லாமே சேமா இருக்கணும். அப்ப இப்படி வரையலாமா? ஸோ இந்த மாதிரி வரையலாம். Okay, so this is V1, V2, V3. அப்ப frequency 1 is greater than frequency 2 is greater than frequency 3. இது எல்லாமே நம்மளோட intensity. இது எல்லாமே நம்மளோட intensity. அப்ப இந்த graph இப்படி வரைஞ்சீங்க அப்படின்னா you will be getting the mark. You will be getting the mark. Okay, so now let's go for the next question, which is what change will you observe if intensity of the incident radiation is changed but the frequency remains the change? Same. அப்ப மானே தேனே பொன்மானே, பொன்மானே தேனே மானே, அப்படிதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன்டென்சிட்டி வந்து எப்படி இருக்காமா? சேஞ்ச் ஆகுதா. ஃப்ரீக்வன்சி சேம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ கிராஃப் வந்து ஐ வி, ஸோ இன்டென்சிட்டி வந்து என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்டென்சிட்டி இஸ் கீப் ஆன் சேஞ்சிங். அப்போ இங்கே இப்படி வந்திருக்கணுமா? 1 2 3 இந்த மாதிரி கிராஃப் வந்திருக்கணுமா? ஃப்ரீக்வன்சி இஸ் சேம். அப்போ ஃப்ரீக்வன்சி சேமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் வில் பி சேம். ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் வில் பி சேம். ஸோ வி நாட் இஸ் சேம். இது I1 I2 I3 அப்படின்னு இருந்துச்சுன்னா I1 இஸ் கிரேட்டர் தேன் I2 இஸ் கிரேட்டர் தேன் I3. முடிஞ்சது. I1 is greater than I2 is greater than I3. Simple. கதம் கதம். கூல் கூல் டெர்மி கூல் ஈஸி பீஸி லெமன் ஸ்குவீஸி என்ன வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் இதான் கான்செப்ட். திஸ் இஸ் த கான்செப்ட். ஓகே, அழகா ஒரு மார்க் பசங்களா, அழகா ஒரு மார்க், அழகா ரொம்ப அழகா ஒரு மார்க். ஓகே, நவ் த நெக்ஸ்ட் கொஸ்டின் 2020ல கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். Photons of energy 1 electron volt and 2 electron volt are successively incident on a metallic plate. ஓகேவா? ஸோ ஃபோட்டானோட ஃபர்ஸ்ட் எனர்ஜி என்னது? 1 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னதாமா? நெக்ஸ்ட் வந்து 2 எலக்ட்ரான் வோல்ட்னு கொடுத்துட்டாங்க. ஒரு மெட்டாலிக் சர்ஃபேஸ்ல வந்து படுது. அந்த மெட்டாலிக் சர்ஃபேஸோட ஒர்க் ஃபங்க்ஷன் என்னது? ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் 0.5 எலக்ட்ரான் வோல்ட். The ratio of their kinetic energy, okay, the ratio kinetic energy of the most energetic electron, photoelectrons in these two cases. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கைனடிக் எனர்ஜி 1 டிவைடட் பை கைனடிக் எனர்ஜி 2 என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இது என்ன மேம் ரொம்ப ஈஸி, சர்வசாதாரணமாக ரொம்ப ஈஸி பசங்களா. அப்போ பாருங்க, ஸோ கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது என்னது? கைனடிக் எனர்ஜி இஸ் நத்திங் பட் ஹெச் இன்டூ என்னது நம்மளுக்கு? ஸோ கைனடிக் எனர்ஜி வந்து E1 மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன், இதுதான் 1. அப்போ E1 என்னது? 1 மைனஸ் 0.5 அப்படின்னா தட் இஸ் 0.5 எலக்ட்ரான் வோல்ட். இதுதான் நம்மளோட கைனடிக் எனர்ஜி. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன நடக்கும்? எமிஷன் நடக்கும். ஏன்னா E1 இஸ் கிரேட்டர் தேன் 4 நம்மளோட ஒர்க் ஃபங்க்ஷன். அப்போ எமிஷன் நடக்கும். இதுதான். அப்போ கைனடிக் எனர்ஜி 2 என்னது நம்மளுக்கு? 2 minus 0.5, இது 1.5 எலக்ட்ரான் வோல்ட்னு கிடைக்கும். இதுவுமே எப்படிதான் நம்மளுக்கு? E2 is greater than ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு. அப்போ இந்த ரெண்டு இடத்துலையுமே ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் நடக்கும். அதனால தான் கைனடிக் எனர்ஜியோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. அதனால தான் என்ன கேட்டிருக்காங்க? நம்மளுக்கு கைனடிக் எனர்ஜியோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ கைனடிக் எனர்ஜி 1 டிவைடட் பை கைனடிக் எனர்ஜி 2 இஸ் ஈக்குவல் டு 0.5 டிவைடட் பை 1.5 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ண இந்த ரெண்டுத்தையும் மேலே கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5/15 கிடைக்கும், which is 1:3 அப்படின்னு கிடைக்கும். So your answer is option C. Your answer is option C, 1:3. 1:3. இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகே, டன். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, சூப்பர் டூப்பரான இன்னொரு கொஸ்டின் அதே மாதிரி ஃபார்மெட்ல கேட்டிருக்காங்க. If photons of frequency gamma are incident on the surface, அப்போ frequency என்னன்னு கொடுத்துட்டாங்க? காமான்னு கொடுத்துட்டாங்க. of a metal plate A and B, the threshold frequency of, so threshold frequency of A என்னது பசங்களா? gamma by 2. அதுவே threshold frequency of B plate என்னது? gamma by 3. அது கொடுத்துட்டு the ratio of the maximum kinetic energy, okay, from A to B. அப்போ kinetic energy A is to kinetic energy B அப்படின்னு கேட்குறாங்க. We people know, which is very important, H divided by F minus F A not divided by H into F minus F O B. அப்படிங்கிறது என்னது? நம்ம ஃப்ரீக்வன்சி, அதாவது நம்ம த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் பிளேட் பி. ஹெச் கேன்சல் ஆகிடுமா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? காமா மைனஸ் காமா பை 2 டிவைடட் பை காமா மைனஸ் காமா பை 3. அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? காமா பை 2 டிவைடட் பை
2 gamma by 3 னு கிடைக்கும். So gamma gamma cancel ஆயிடுச்சு அப்படின்னா 3 by 4 அப்படின்னு கிடைக்கும். So the perfect answer is B. So the perfect answer is B. ஓகேவா? B தான் உங்களோட பெர்ஃபெக்ட்டான ஆன்சர். அழகா நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். அப்ப இந்த மாதிரி மாடல் क्वेश्चंसும் நம்ம நிறைய சால்வ் பண்ணியிருக்கோம். அப்ப இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் மாடல் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் என்னது பசங்களா நம்மளுக்கு these are important models அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். So now the next question of discussion is 2018 ல கேட்டிருக்காங்க. What are the question is if the light of wavelength ஓகேவா wavelength வந்து நம்மளுக்கு lambda வந்து 4125.5 nanometer is incident on each of the metals given in the table. இதில் எல்லாத்துலயும் போய் விழுகுது. Okay, which one will show the photoelectric emission? எதுல photoelectric emission நடக்கும்னு கேக்குறாங்க. So photoelectric emissionக்கு energy should be greater than the work function. அப்பதான் photoelectric தெரியும். அப்ப energy என்ன இங்க இடத்துல work function கொடுத்துட்டாங்க. அப்ப energy என்னன்னு கண்டுபிடிச்சா போதுமா? இத வச்சுட்டு energy கண்டுபிடிக்க முடியுமா? எப்படி மேம் கண்டுபிடிக்கலாமே? hc divided by E அப்படின்னு எழுதலாமா? hcங்கிறது என்னது? இங்க நானோமீட்டர்ல இருக்கு. அப்ப நானோமீட்டர்ல இருந்துச்சுன்னா h into c நம்ம எப்படி எழுதணும்னு நான் சொல்லி கொடுத்திருக்கேன். 1240 into nanometer அப்படின்னு எழுதுவோம். And இங்க 4125 nanometers அப்படின்னு இருக்கு. Okay, அப்ப nanometers cancel ஆச்சுன்னா so this will be 3 times I guess. This will be 3 times அப்படின்னு அர்த்தம். So lambda value நம்மளுக்கு என்னது? Lambda is nothing but sorry. இந்த இடத்துல E is equal to hc divided by lambda அப்படின்னு எழுதலாம். அப்ப E is equal to 3 electron volt அப்படின்னு அர்த்தம். E is equal to 3 electron volt. அப்ப இங்க பாத்தீங்கன்னா 3 electron volt ஆக இருக்கு. அப்ப இதுல எப்படி இருக்கு? இது வந்து work function வெறும் 1.2 தான். ஆனா நம்மளுக்கு இது 3. இது பாருங்க, இது வெறும் 2.3 தான். நம்ம கிட்ட 3 இருக்கு. அப்ப இது ரெண்டுத்துலயும் நம்மளுக்கு எமிஷன் நடக்கும், இது ரெண்டுத்துலயும் எமிஷன் நடக்காது. இது ரெண்டுத்துல தான் என்ன ஆகுது நம்மளுக்கு? work function is lesser than the energy given. அப்ப NA K ல மட்டும் தான் நம்மளுக்கு என்ன நடக்கும்? photoelectric emission நடக்கும், வேற எதுலயும் நடக்காது. வேற எதுலயும் நடக்காது. ஓகேவா? So now let's start. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 2015ல ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. showing the graph, okay, using the graph shown in the figure for stopping potential versus the incident frequency of photon. ஓகேவா? so வோல்ட்டும் ஃப்ரீக்வென்சியும் கொடுத்துட்டு calculate the Planck's constant னு கேட்டிருக்காங்க. so Planck's constant எப்படி calculate பண்ணுவோம்? slope into E அப்படின்னு சொல்லி calculate பண்ணுவோம். ஸ்லோப்புக்கு என்ன ஆன்சர்? change in potential divided by change in frequency into V. so change in potential என்னது நம்மளுக்கு? இது 0 to இது இப்படி எடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அப்படி எடுத்திருக்கிறப்ப சோ 1.23 minus 0 divided by என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 8. ஓகே, 8 minus 5 into இது என்னது நம்மளுக்கு? this is 10 to the power 4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. into 1.6 into 10 to the power minus 19. இத சால்வ் பண்ணீங்கன்னா h ஓட கான்ஸ்டன்ட் எப்பவுமே 1 which is 6.6 into 10 to the power minus 34 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, into minus 34 அப்படின்னு கிடைக்கும். இத நம்ம எக்ஸாக்ட்டா சால்வ் பண்றப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஒரு குட்டி வேல்யூ மட்டும் சேஞ்சஸ் நடக்குது. so once you are solving it you will be getting it. Okay, you will be getting it. and இந்த இடத்துல இது வந்து 10 to the power 14 பசங்களா. இது வந்து 10 to the power 14. Okay, இந்த இடத்துல குட்டியா இருக்கறனால உங்களுக்கு கண்ணு தெரியல. that is 10 to the power 14. Okay, so solve this, you will be getting the answer. Now, so let's go for பசங்களா, that's it. so இது வரைக்கும் நம்ம டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் மேட்டர்ஸ்ல என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நம்ம சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. அப்படியே நம்மளே ஒரு டைம் கிள்ளி பார்த்துக்கலாம். எக்ஸாக்டா we solved it. யாரெல்லாம் வந்து ரிவிஷனுக்காக இந்த செஷனை யூஸ் பண்ணியிருக்கீங்களோ கம்ப்ளீட்டா கான்ஃபிடென்ட் அதிகமாகும். யாரெல்லாம் ப்ரிப்பரேஷனுக்கு இதை யூஸ் பண்ணியிருக்கீங்களோ டெஃபினட்டா உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் பூஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் டிஸ்க்ளைமர் நான் என்ன சொன்னேன்? யாரெல்லாம் இன்னும் டியூவல் நேச்சர் பார்க்கலையோ பார்த்துட்டு நம்ம நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஸ் வாங்க. அப்பதான் போய் நீங்கள் உங்களோட இடத்த அடைய முடியும், இல்லாட்டி கஷ்டம். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஃபர்ஸ்ட் ஷோபி மேமின் பயணங்கள்ல ஃபர்ஸ்ட் டே நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணியாச்சு. டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர்ஸ் முடிச்சாச்சு பசங்களா. எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் செஷன். ஸோ வி ஆர் டன். இந்த 1 மணி நேரம் யாரெல்லாம் ரொம்ப
100% உட்காந்து வந்து சால்வ் பண்ணியிருக்கீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் ப்ளீஸ் ரொம்ப அசால்ட்டாக இருக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சொல்லுங்க. அண்ட் நீங்களும் என்ன பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பசங்களா. அப்போ தான் உங்களுக்கு படிக்கணும், ஐயோ இவங்க இத்தனை சொல்கிறாங்களே நம்ம கொஞ்சமாச்சும் படிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஓகே, ஸோ டூ தட். ஓகே, ஸோ ஃபைனலி இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நியூமரிக்கல் எக்ஸ்பிரஸ் செஷன் முடிச்சாச்சு. நம்மளோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நியூமரிக்கல் எக்ஸ்பிரஸ் soon it is coming. ரொம்ப soonல it is going to come. ஓகே, அண்ட் யாருக்கு அடுத்தது என்ன நியூமரிக்கல் எக்ஸ்பிரஸ்ல அடுத்த டெஸ்டினேஷன் என்னவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம உங்க டெஸ்டினேஷனை மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம என்ன பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல உங்க டெஸ்டினேஷனை மென்ஷன் பண்ணுங்க பசங்களா. ஐ எம் வெரி ஈகர் டு நோ அடுத்து என்ன யூனிட் நீங்க கேட்க போறீங்க அப்படிங்கிறது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா இந்த நோட்ஸ் உங்களுக்கு நம்மளோட Xylem CBSE Class 11th and 12th டெலிகிராம் சேனல்லையும் சரி வாட்ஸ்அப் குரூப்லையும் அவைலபிளாக இருக்க போகுது. யாரெல்லாம் இன்னும் நம்ம கேங்கில் ஐக்கியமாகலையோ அவங்கெல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அங்க யூ வில் பி கெட்டிங் ஆல் கிளாஸ் நோட்ஸ், அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இன்னும் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் ஷோபி மேமோட சேவை உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். யூ கேன் ஸ்கோர் மோர் அண்ட் மோர் இன் யோர் ஃபிசிக்ஸ் எக்ஸாம். ஓகே, லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணாதவங்க ஸ்மாஷ் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். இந்த 1 hourல ஐ ஹோப், ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் உங்களை நெக்ஸ்ட் லெவல் கான்ஃபிடென்ஸுக்கு நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கேன்னு. கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக வரும். ஆனால் அதை மறுபடியும் ரிவைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து நம்ம வேலை. அதனால் கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுட்டேன், எனக்கு இந்த ஸ்டெப்பு மறந்துருச்சுன்னு உட்காராதீங்க. என்னென்ன டாபிக்ஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்திருக்குங்கிறத பார்த்துட்டு ரிவைஸ் பண்ண ஆரம்பிங்க. டெஃபினட்டாக யூ கேன் ஸ்கோர். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் பசங்களா. இன்னைக்கு நாள் இனிய நாளாக முடிஞ்சிருச்சு. சூன் நெக்ஸ்ட் நியூமரிக்கல் எக்ஸ்பிரஸ்ல உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, it's me, your Shobi ma'am. You people know when Shobi ma'am is here, no fear. Thank you so much. Next sessionல மீட் பண்ணலாம்.